ஹிருதயம் நடுங்குகிறதா? இல்லை ஆடிய ஆட்டம் அடங்குகிறதா? வா, என்னோட வத யுத்தம் புரி. அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, அறியாமையை வெளிப்படுத்தாதே. ஆணையை ஏற்று நடப்பது வீரனால் வளர்க்கப்படுகின்ற விலங்குகளாகும். ஆனால் ஒரு வீரன் அரைக்கூவல் விடுக்கப்பட்டாலும் நல்வாய்ப்பின் வருகைக்காக காத்திருப்பான். மாமா அவர்களே, சத்ருவான பீமனை வதைக்கத் துடிக்கிறேன். உன் எண்ணத்தை பாராட்டுகிறேன் மருமகனே, பாராட்டுகிறேன். ஆனால் அவசரம் கொள்ளாதே. அது மட்டுமில்லாமல் கங்கை மைந்தர் பீஷ்மர் தற்பொழுது உன்னோடு களத்தில் இல்லை. ஆகையால் அந்த பீமன் விடுத்துள்ள அரை கூவலை நீ ஏற்கக்கூடாது என்கிறேன். உண்மையில் உன்னிடம் திறன் இருந்தால் என்னுடன் நெருக்கினால் நின்று மோதுவாயாக. வீரவம்சத்தில் பிறந்தவன் என்பதை மறந்தாயா? சந்திரகுலத்தின் கீர்த்தியை மறந்தாயா? ரதம் விட்டு இறங்க மனம் இறங்கவில்லையா? சொர்க்கத்தில் உள்ள நமது முன்னோர்கள் உன்னை எண்ணி வெட்கப்படுவார்கள். உன்னை ஈன்ற தாய் தந்தையர் இனி என்றும் தலைகுனிந்து வாழ்வார்கள். குரு வம்சத்தில் பிறந்த மாபெரும் கோழை நீ. வெட்கமாக இல்லையா துரியோதனா? மரணத்தை கண்டு அஞ்சும் நீ எதற்காக யுத்தத்தை துவங்கினாய்? வந்து மோது துரியோதனா. என் சரணங்களில் சிரம் பதித்து மன்னிப்பு வேண்டு. நீ உண்மையில் ஒரு வீரன் தானா, இல்லை ஒரு கோழையா? பீமா, உனது உயிரை துறக்க ஆயத்தமாக. உன் சிரிப்போடு மரணத்தை எதிர்ப்பவன் எவனோ அவனே சத்திரியனாவான். மூடனே, ஈட்டிய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் வேண்டு. இறைவன் சரணம் பிடித்து மன்றாடு. இந்த ஜென்மத்தில் உனக்கு மன்னிப்பு கிட்டாது. எடுக்கவிருக்கும் மறு ஜென்மத்திலாவது புண்ணியம் தேடி புகலிடம் நாடு. எழுந்திரு துரியோதனா. காரணத்திற்காகவே யுத்தமானது துவங்கப்பட்டது பீமா. உன்னுடைய சிரம் என்னுடைய இரு பாதம் பணிய வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். எழுந்திரு. உயிரற்ற சவம் போல் மண்ணில் சாய்ந்திருப்பதன் காரணம் என்ன? உண்மையில் பலம் இருந்தால் எழுந்திரு. எழுந்திரு பீமா. அது நெஞ்சில் துணிவிருந்தால்